Hi friends, இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு யூசர் கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு யூசர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறதுக்கு ஹோவ் பண்ணும்போதும் இந்த மாதிரி நம்ம இந்த அனிமேஷன்ஸோட இந்த டிசைன்ஸை வந்துட்டு எப்படி செய்துக்கலாம்ங்கிற சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் இந்த லொகோஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி நான் பாக்ஸ் ஐக்கான்னு சொல்கிறேன் இந்த சைட்டில் இருந்து நான் என்ன செய்திருக்கேன், எனக்கு தேவையான ஐக்கான்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி லிங்க் பண்ணுறேங்கிற சம்மந்தமாக நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதுகளை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்களாண்டா ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் index.htmlன்னு சொல்லி. அதோட சேர்த்து எனக்கு தேவையான layout.cssன்னு சொல்கிற ஒரு ஃபைலையும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு தேவையான டேக்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். HTML5 அதோடு சேர்த்து பார்த்தீங்களா இருந்தால் எனக்கு மெட்டா டேட்டாஸ் எல்லாம் தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு யூசர் கார்ட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பர்ஃபெக்ட், இங்கே போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக எனக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்துட்டு இங்கே நான் கொடுத்துக்கிறேன். div.guard_container சொல்லி ஒரு ஆளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த இமேஜை கொண்டு வர போகிறேன். ஸோ img வந்துட்டு கொடுத்துட்டு ஸோ கண்ட்ரோலை ஸ்பேஸ் பண்ணிங்கன்னா imgன்னு சொல்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இமேஜுக்கு user1ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது அவங்களுக்குரிய டிஸ்கிரிப்ஷன்ஸுக்குரிய ஏரியா. ஸோ div.descriptions இதில் நிறைய டேக்ஸ் வந்துட்டு நிறைய டைட்டில் வந்து நமக்கு தேவை. ஸோ div.nameன்னு சொல்லி ஒரு ஆள், ஸோ அதில் எம்மான்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது div.job சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்குரிய மீடியாக்குரிய, அதாவது சோஷியல் மீடியாஸுக்குரிய ஐக்கான்ஸ் பட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக வேண்டியான ஒரு div ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்டா, ஒவ்வொரு ஸ்பேனுக்குள்ளேயும் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், எனக்குரிய சோஷியல் மீடியாக்குரிய லிங்க்கை வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், இதில் போயிட்டு நமக்கு தேவையான லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கிற லிங்க்கை வந்துக்கிட்டு என்ன செய்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்து டைப் பண்ணிங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு சேர்த்து பார்த்தீங்களான்னு சொன்னால் இங்கே நான் என்ன செய்கிறேன், எனக்கு தேவையான CSSஐயும் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ லிங்க் கண்ட்ரோல ஸ்பேஸ் பண்ணிவிட்டு layout.cssஐயும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தேவையான ஐக்கான்ஸை வந்துட்டு நான் கொடுக்கேன். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே போயிட்டு அதை லிங்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே போயிட்டு ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் லோகோஸ் வரும், இங்கே ஐக்கான்ஸ் வந்துடும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் நீங்கள் என்ன செய்துக்கலாம், ஈஸியாகவே காப்பி பண்ணி எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஆல்ரெடி காப்பி பண்ணதை இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி விட்டேன். ஸோ அதே மாதிரி லிங்க்டின்னுக்கும் காப்பி பண்ணுறேன், அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி போட்டுட்டு அதில் நேம்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி விடுறேன். லிங்க்டின்னுக்குரியது, அதே மாதிரி இமெயிலுக்குரியது, ஸோ ஜிமெயிலுக்குரியது கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் அந்த ஃபோட்டோஸோடு சேர்த்து அவங்களோட நேம், அதோடு சேர்த்து இந்த இமெயில் அட்ரஸ், இமெயிலுக்கு தேவையான லொகோஸ் எல்லாமே வந்துக்கிட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்ட், எவ்வளோ தான் நம்மளோட HTML வந்துட்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுற HTML. ஸோ அடுத்ததாக நம்மளோட CSSல எல்லா விதமான டிசைன்ஸையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் அ பிகினிங் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், எல்லாத்துக்கும் அப்ளை ஆகக்கூடிய மாதிரி பேடிங் 0 பிக்சல்ஸையும் அதே மாதிரி மார்ஜின் 0 பிக்சல்ஸும் கொடுக்கேன். பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பாடி. ஸோ பாடி ஏரியாவில் வந்துக்கிட்டு ஸோ ஹைட் வந்துக்கிட்டு 100, வெர்டிக்கல் ஹைட் வந்துட்டு 100 இருக்கணும். அதோட டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்துக்கிட்டு கொடுத்தாச்சு. ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர் பண்ணியாச்சு. பர்ஃபெக்ட். ஸோ அடுத்தது வந்துக்கிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துக்கிட்டு நான் என்ன செய்கிறேன்டா, RGB கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். RGB கலரில் ரெட் வந்துக்கிட்டு 2 to 8, அதே மாதிரி க்ரீன் வந்துட்டு 2 to 8, ப்ளூவும் 2 to 8 வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலரும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அடுத்ததை வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த பேஜ் கண்டெய்னருக்குரிய, அதாவது கார்ட் கண்டெய்னருக்குரிய கோடிங்ஸ் தான் எழுத போகிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இதுக்கு நான் போட்டு விட்றேன். ஸோ போட்டுட்டு எழுதுறேன்னு பாருங்கள். பொசிஷன்ஸ் ரிலேட்டிவ். ஏன் ரிலேட்டிவ்னு சொன்னால் நம்மளோட அந்த டீட்டெயில் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நம்ம பொசிஷன்ஸ் அப்சல்யூட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன செய்துக்கிறோம், இங்கே வந்துட்டு அதோட பேரண்ட்டை வந்துட்டு நம்ம ரிலேட்டிவாக யூஸ் பண்ணும்போது அந்த பேரண்ட்டுக்குள்ளேயே அந்த பொசிஷன்ஸ் அப்சல்யூட் இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸை வந்துட்டு நம்ம என்ன செய்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு தேவையான வெயிட் வந்துட்டு, ஸோ வித் வந்துட்டு குறைஞ்சது வந்துட்டு 250 இருந்தால் போதும். ஸோ வித் 250, ஸோ குறைஞ்சது இல்லை. ஸோ நான் ஹைட் வந்துட்டு கொடுத்துக்கிறேன் 350 பிக்சர்ஸ். ஸோ கொடுத்தாச்சு. பட் இமேஜ் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு தேவையான மாதிரி கொண்டு வரதுக்கு நான் ஆரம்பத்திலே இங்கே என்ன செய்துக்கிறேன்டா, இந்த கார்டுக்குள்ளே இருக்கிற ஐஎம்ஜி டேகை ஹைட் வந்துட்டு 100%, வித் வந்துட்டு 100% கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். border 1 pixel solid black. ஸோ பாருங்கள், இந்த இமேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கே வந்துட்டு என்ன செய்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டர்ஸுக்குரிய இந்த இமேஜும் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்குது. என்ன காரணம், நம்ம இங்கே ஹைட் வித் வந்துட்டு 100% கொடுத்ததால தான். ஓகே ஃபைன். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டுக்கு கண்டெய்னர் கோடிங்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இதை ஹோவர் பண்ணிக்கிட்டவா கர்சர் பாயிண்டர், அதாவது ஹோவர் பண்ணும்போது எனக்கு கிளிக் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டணும். அப்போ தான் நமக்கு அது மீனிங் வந்துட்டு ஹோவர் பண்ணிக்கிட்டவா சம்திங் ஏதோ எனேபிள் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே ஃபைன். அதோட பார்த்தீங்கன்னா அதை தாண்டி இருக்கிறாக்கள் ஓவர்ஃப்ளோ ஹைட் ஆகிடணும். ஏனுங்கிறத நம்ம பிறகு பார்ப்போம். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு அதை கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், பட் கோடிங்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் border radius, இதுக்கிடையில் இருக்கிற border radius வந்துக்கிட்டு ஒரு 5 pixels கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த மார்ஜின் ரைட், இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆள் வந்தால் அவரும் ஒரு 10 pixels தள்ளி இருந்தால் போதும். பட் இப்போதைக்கு நான் அதை டிசேபிள் பண்ணிக்கிறேன். நான் இன்னொன்று காப்பி பண்ணி போட்டதுக்கப்புறம் நான் அதை எனேபிள் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், டிஸ்கிரிப்ஷனுக்குரிய கோடிங்ஸ் வந்துட்டு நான் எழுதுகிறேன்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸுக்குரிய கிளாஸை காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் வேணுமென்னா டைப் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. செகண்ட் வந்துட்டு பாட்டம் 0 pixel கொடுத்து விட்டேன். ஸோ ஹோவர் பண்ணும்போது 0 pixels வர மாதிரி நான் என்ன செய்யணுமெண்டா கொடுக்கணும். பட் இப்போதைக்கு நான் என்ன செய்திருக்கேன், வேறு பொசிஷன்ஸ் அப்சல்யூட் பண்ணுறேன். பொசிஷன்ஸ் அப்சல்யூட் இதுக்கு மேலே வந்துட்டார். ஸோ அடுத்து என்ன செய்ய போகிறேன்டா, வித் வந்துட்டு இவருக்கு 100%, ஒரு ஹைட் வந்துட்டு 100 pixels கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக வேறு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அதே மாதிரி அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துக்கிறேன். என்ன காரணம்னா இங்கே பாருங்கள், அங்கே கண்டென்ட் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது எல்லாமே கீழே டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்ஸ் காலம். ஓகே ஃபைன். ஸோ அலைன் ஐட்டம் சென்டர். ஓகே, இப்போ நமக்கு தேவையான மாதிரி வந்தாச்சு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். ஸோ பர்ஃபெக்ட். இப்போ நமக்கு கிளாஸ் ஸ்டைல் வரணுங்கிறதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன், இதை கொடுத்துட்டு வேறு 2 இருந்தால் போதும், 0.2 இருந்தால் ஓகே எனக்கு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அதோட பின்னுக்கு blur பண்ண போகிறோம். ஸோ பேக்ட்ராப் ஃபில்டர், ஸோ blur வந்துக்கிட்டு ஒரு 5 pixels. ஓகே, ஸோ blur வந்துட்டு 5 pixels கொடுத்துக்கலாம். பர்ஃபெக்ட். அதே மாதிரி கலர் பண்ணிக்கலாம் ஒயிட். சரிங்களா? ஸோ அந்த கலர் ஒயிட்டையும் வந்துட்டு நான் என்ன செய்துக்கிறேன், எனக்கு தேவையான மாதிரி அளவுக்கு நான் மாற்றிக்கிறேன். 0.8 இருந்தால் போதுமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஏதாவது அனிமேஷன்ஸ் ஆகும்போதோ ட்ரான்சிஷன்ஸ் 1 seconds ஓல் ஈஸி கொடுத்தாச்சு. ஓகே ஃபைன், பர்ஃபெக்ட். நான் இப்போ அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன்டா, இந்த சோஷியல் மீடியாக்குரிய கோடிங்ஸை எழுதுவோம். ஸோ சோஷியல் மீடியா காப்பி பண்ணுறேன்.
வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஸோ சோஷியல் மீடியாவுக்கு ஃபஸ்ட்டுக்கு border கொடுத்துக்கலாம். border 1 pixel solid green something. ஓகே, க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இவர வித்தை வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன் 80%. ஸோ வித் வந்துட்டு 80% இருக்கணும். பர்ஃபெக்ட். அடுத்தது வந்துட்டு இவர ஹைட் வந்துட்டு 50 பிக்சல்ஸ் இருந்தால் போதுமானது. கொடுத்தாச்சு. ஸோ 50 பிக்சல்ஸ் ரொம்ப கூட இருக்கேன்டா, 40 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது எல்லா கண்டென்ட்டையும் சென்டர் கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் justify content center align item சென்டர்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பாருங்கள், எனக்கு இங்கே சென்டரில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட். ஸோ உள்ளுக்கு இருக்கிற அதாவது இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே இருக்கிற ஸ்பேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வித் வந்துட்டு 30 பிக்சல்ஸ். ஓகே, அடுத்தது வந்துட்டு வர்ற ஹைட் வந்துட்டு 30 பிக்சல்ஸ். ஸோ பேக்ரவுண்ட் கலர் செக் பண்ணிக்கலாம், ஒயிட். ஸோ டிஸ்பிளே பிளாக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இன்லைன் பிளாக் பண்ணிக்கலாம். ஒயிட் ஆல்ரெடி அது கலர் ஒயிட்டில் இருக்கிறதால நான் என்ன செய்கிறேன், இதை நான் எனக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். RGBA கலராக மாற்றிக்கிறேன் 2. ஸோ இப்போ நமக்கு கிளியராக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட் சைடில் ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காண்டி மார்ஜின் ரைட் வந்துட்டு நான் ஒரு 2 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கூட வேணுங்கிறதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன், ஒரு 5 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது இவரையும் வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஸோ இப்போ சென்டருக்கு வந்துட்டார். அதே மாதிரி அலைன் ஐட்டம் சென்டர் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே சென்டர் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நான் சர்க்கிள் சைஸில் கொண்டு வரணுன்றதுக்காண்டி border ரேடியஸ் 100% கொடுத்துக்கலாம். ஸோ சர்க்கிள் ஆகிட்டது. இப்போ நமக்கு border தேவையில்லை. ஸோ நான் bordersஸை ரிமூவ் பண்ணி விடுறேன். ஓகே, border இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான டிசைன் ஒன்று வந்துட்டு இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. எனிஹவ் நான் இந்த பேக்ரவுண்டை வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா ப்ளர் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ பேக்ட்ராப் ஃபில்டர் ப்ளர் நான் என்ன செய்கிறேன், ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ளர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இங்கே ஹோவர் பண்ணிக்கிட்டவா கர்சர் ஆல்ரெடி பாயிண்டர் இருக்கிறதால நமக்கு அது தேவையில்லை. ஸோ அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னா, ஹோவர் பண்ணும்போது ஒரு அனிமேஷன்ஸ் நமக்கு வேணும், ஒரு ஸ்பேனையும் ஹோவர் பண்ணிக்கிட்டு வாங்குறதுக்காண்டி நான் இங்கே வந்து ஹோவர் பண்ணும்போது என்ன செய்யுங்க, பாக்ஸ் ஷேடோ 0 பிக்சல் 0 பிக்சல் 10 பிக்சல் பிளாக் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். இங்கே பாருங்கள், ஹோவர் பண்ணும்போது எனக்கு அந்த அனிமேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ எனக்கு ஃபோன்ற கலர் மாறணுங்கிறதுக்காண்டி கலர் பிளாக்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், ஹோவர் பண்ணும்போது எனக்கு கலர்ஸும் சேஞ்ச் ஆகுது. அதே டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஷேடோஸும் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. பர்ஃபெக்ட். ஸோ அடுத்தது எனக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன், மார்ஜின் டாப் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். மார்ஜின் டாப் வந்துட்டு 5 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ கிளியர். ஸோ இப்போ நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆளுக்குரிய ஸ்டைல் தான் வந்துட்டு எழுத போகிறேன். ஸோ முதலாவதாக இந்த நேமுக்குரியது எழுதுவோம். ஸோ நேம் என்ன இருக்கணும்டா, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்போ கேஸாக இருக்கணும், எல்லாமே கேபிட்டலில் இருக்கணும். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் வந்துட்டு 5 பிக்சல்ஸ் இருந்தால் போதும். ஸோ கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கணுங்கிறதுக்காண்டி. கிளியர். அடுத்தது மார்ஜின் டாப்பும் வந்துட்டு 5 பிக்சல்ஸ் இருக்கணும். ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன்டா, என்ற ஜப்புக்குரியது. ஸோ ஜப்புக்குரியது ஏதாவது நமக்கு தேவைன்னு சொன்னால் நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தேவையில்லை.
ஸோ இன்கேஸ் நம்ம இங்கே மார்ஜின் பாட்டம் கொடுக்கலன்னு சொன்னால், மார்ஜின் டாப் கொடுக்கலன்னு சொன்னால், நம்ம ஜப்புக்கு கீழே நம்ம என்ன செய்துக்கலாம், மார்ஜின் பாட்டம்னு சொல்லி கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, நம்மளோட அனிமேஷன்ஸ் ஏரியாவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே வரப்போகிறோம். ஸோ இந்த பிகினிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு என்ன ஹைட்டில் இருக்கணும்னு சொன்னால் பாட்டம் மைனஸ் பிக்சர்ஸ், அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு போயிடலாம். பாட்டம் வந்துட்டு -100% இருக்கணும். கொடுத்துட்டேன்னு பாருங்கள், இங்கே இருக்கார் சரிங்களா. நமக்கு பின்னுக்கு பேக்ரவுண்டில் ஒன்றும் இல்லைங்கிறதால விளங்குதில்லை, பட் இங்கே இருக்குது. நம்ம போர்டர்ஸை எனேபிள் பண்ணி பார்த்தா தெரியும். 1 pixel solid black. ஓகே, இங்கே பாருங்கள் இன்னும் இருக்குது சரிங்களா. ஸோ நமக்கு கீழே வந்துருக்கும். நான் என்ன செய்கிறேன், கார்ட்டில் சொல்கிறேன் வந்துட்டு, கார்ட் கண்டெய்னரில் சொல்கிறேன் வந்துட்டு, அதுக்காக வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஓவர்ஃப்ளோ ஹைடை கொடுத்து விட்றோம். அப்போ கீழே போனால் யாருக்குமே எதுவுமே விளங்காது சரியா. ஸோ இந்த கார்ட்டை ஹோவர் பண்ணும்போது ஸோ என்ன செய்கிறேன், ஹோவர் பண்ணும்போது இந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன செய்யணும்டா, பாட்டம் 0 pixels வரணும். இப்போ ஹோவர் பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கே ஹோவர் பண்ணும்போது அது டிஸ்பிளே ஆகும், எடுத்ததுக்கப்புறம் போயிடும். ஸோ நமக்கு தேவையில்லாத போர்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த கோடிங்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். நான் எடுத்து விட்டிங்கன்னா போயிடும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, எனக்கு இதே மாதிரி இன்னொரு ஆள் வேணும். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பக்கத்தில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ 2 பேருக்குமே அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே வேலை செய்யும். 2 பேருக்கும் இடையில் ஸ்பேசஸ் வேணுமெண்டா, அதுக்காக வந்துட்டு தான் மார்ஜின் ரைட் வந்துட்டு நான் 10 pixels கொடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் என்ன செய்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இமேஜஸ் 2 வச்சுருக்கேன். அதாவது இந்த IMG என்று சொல்கிற ஃபோல்டருக்குள்ளே 2 இமேஜஸ் இருக்குது. நீங்களும் அந்த இமேஜஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் யோசிக்கலாம் எங்கேருந்து அந்த இமேஜஸ் வந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அதையும் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே 2ன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ வர்ற நேம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு ஆட்கள். ஸோ நம்ம நேம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேவிட்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஹோவ் பண்ணிக்கிட்டவா நமக்கு என்ன செய்யும், மிஸ்டர் டேவிட், அடுத்தது மிஸ் எமா. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோவ் பண்ணிக்கிட்டவா 2 பேர் டிசைன்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே வியூ ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு டிசைனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.